சீன விஞ்ஞானிகள் ஒரு கூட்டம் அரசாங்கத்துக்கு வேலை பார்க்கறாங்க. அவங்க பெரிய பணி ஹைப்பர் மேட்ரிக்ஸ்ன்னு ஒரு அபூர்வமான சக்தி வாய்ந்த கனிமத்தை பாறைகளிலிருந்து எடுக்கணும். எல்லாம் சரியா போயிட்டு இருந்தது. ஆனா டாக்டர் கியூப்னு ஒரு விஞ்ஞானி திடீர்னு அவங்க ஆராய்ச்சி லேப்ல வந்து நிக்கிறார். அவருக்கு ஹைப்பர் மேட்ரிக்ஸை திருடணும். அவருடைய கெட்ட திட்டத்துக்கு திருட போற மாதிரி இருந்தது. அப்போ ஃபிளாஷ்னு ஒரு சூப்பர் ஹீரோ வந்துடுறாரு. இடி மின்னலை கட்டுப்படுத்தும் அற்புதமான சக்தி அவருக்கு. டாக்டர் கியூப்பை நிறுத்த. ஆனா ஃபிளாஷ் டாக்டர் கியூப் சண்டை போட்ட போது எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. ஹைப்பர் மேட்ரிக்ஸ் இரண்டா சிதறது. அதிகமான சக்தி வெளியாகுது. அதில் ஒரு துண்டு டாக்டர் கியூப்ல கலந்துடுது. அவர் ஒரு பயங்கரமான ராட்சதமா மாறிடுறாரு. அந்த வெடிப்புல அந்த பகுதி அழிஞ்சு போச்சு. நிறைய குழந்தைகள் தாய் தகப்பனை இல்லாம தனிமையில விடப்பட்டு. சீரியஸா? வெடிச்சு போனதுல அனாதையா மாறின குழந்தைகள் மாயமாக காணாம போச்சுங்க. டாக்டர் கியூப் இப்போ ரொம்ப பலசாலியா மாறி சீனா முழுக்க அராஜகத்தை தூண்டிவிட்டு இருக்காரு. யாருமே அவரை நிறுத்த முடியல. ஆனா சட்டென்று ஒரு புது ஹீரோ வந்தாரு, சோனிக். ஒரு நிமிஷத்துல டாக்டர் கியூபா அடிச்சு தள்ளி நகரத்துல சூப்பர் ஹீரோ ஆயிட்டாரு. தோத்தாலும் முழுசா அழிஞ்சு போகல டாக்டர் கியூப். அவன் பூமிக்குள்ள போய் இன்னும் பலசாலியா மாற அடுத்த திட்டத்தை போட ஆரம்பிச்சுட்டான். 10 வருஷம் கழிச்சு பாருங்க. அந்த வெடிச்சுல பெற்றோரை பறிகொடுத்த குழந்தைகள் புலி அனாதை இல்லத்துல சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு. ஈசிங்கிற குழந்தை பக்கத்துல இருக்கிற பழைய கட்டிடத்துல ஒளிஞ்சுக்க போறான். அவனை தேடி வந்த குழந்தை சின்ன விஷயங்களை பார்த்துட்டு எண்ணுறதை நிறுத்திடுது. அந்த பழைய கட்டிடத்துக்குள்ள போய் ஈசி ஒரு மறைக்கப்பட்ட டன்னலுக்குள்ள போறதுக்கு பயமா இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே இருந்த ஒரு பெட்டியில மறைஞ்சிட்டான். ஆனா அந்த பெட்டி தானா மூடி போயிடுச்சு. உள்ளே மாட்டிக்கிட்டான் எஸ்இஜி. அவனுக்கு பயமா இருந்துச்சு. சத்தம் போட்டான், யாருமே கேட்கல. அவன் மயங்கி விழுந்துட்டான். அந்த பழைய கட்டிடத்துல தூசி பறந்து அவனுக்கு சளி பிடிச்சு இருந்த சென்சென் தான் அவனை பார்த்து காப்பாத்தினாங்க. எழுந்தா பாருங்க, அழகான சென்சென் கையில் இருக்கான் எஸ்இஜி. அப்பவே அவனுக்கு அவள் மேல காதல் வந்துருச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் சைட் லவ். அப்புறம் அங்கே இருந்த சின்ன பசங்க அவனை சீண்ட போறாங்க. அவன் ஜின் எச்ஹான் கூட இருந்தப்போ அப்போ சென்சென் கூட இருந்தாங்க. பசங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பழைய கட்டிடத்துக்குள்ள ஓட்டி போனாங்க. அப்போதான் எஸ்இஜிக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச சீக்ரெட் பாஸ் ஞாபகம் வந்தது. அதுல போகலாம்னு சொன்னான். அடேங்கப்பா, ஒரு அதிசய பயணம். அந்த பாதை அப்படியே அனாதை இல்லத்தை விட்டு வெளியே இழுத்து போச்சு. டைம். கிடுகிடுன்னு மின்னல், படார்னு இடி. 3 பேரும் அந்த மின்னலை பின்தொடர்ந்து போனாங்க. எங்கிருந்து வருதுன்னு தேடி போனாங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சாச்சு. ஒரு மறைஞ்சிருந்த இடம். ஃபிளாஷ் அங்க வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா ஃபிளாஷுக்கு விருந்தாளிகளை பார்க்க மனசில்ல. அவங்களை பார்த்த உடனே டபுள் ஸ்பீட்ல வீட்டு வாசலை பூட்டினான். அப்போதான் ஈஸி, சென், ஜின்ஹான் அவனை அடையாளம் கண்டுபிடிச்சாங்க. அவன்கிட்ட பேச முயற்சி பண்ணாங்க. ஆனா ஃபிளாஷ் அவங்களை ஒதுக்கி தள்ளிட்டான். அவங்களை போகச் சொல்லிட்டான். ஏன் ஃபிளாஷ் மறைஞ்சிருக்கான்னு புரியுது. 10 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த வெடிப்புல ஏற்பட்ட துயரத்துல அவனுக்கு மிகப்பெரிய குற்ற உணர்வு. சிறிது நேரத்துக்கு பிறகு சென் ஈசிக்கு ஹேர் கட் போடுறா. நல்லா கவனமா முடிவெட்டுறா. ஈசி சாமியாரு போல தெம்பு வச்சு கேட்டான், என்ன மாதிரியான ஆண்களை நீ கனவு காண்கிறாய்ன்னு. சென் சிரிச்சு சொன்னா, துணிச்சலா இருக்கணும்னு. அவளோட வார்த்தைகள் ஈசிய காதில் விழுந்தது. அவன் மனசுல ஒரு சத்தியம் செஞ்சுக்கிட்டான். அவங்க வளர்ந்தா உலகத்திலேயே துணிச்சலான ஆளா மாறிடுவான். அப்புறம் சீனேன கல்யாணம் பண்ணிக்கிடவாருன்னு சொல்லுவாரு. ஆண்டுகள் ஓடிச்சு. அனாதை இல்லத்துல இருந்த குழந்தைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. சீனே படிப்புக்குன்னு நகரத்துக்கு போயிட்டா, வேலைக்கு போயிட்டா. ஆனா இவனும் ஜென்ஹானும் அனாதை இல்லத்திலேயே இருந்தாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க நிறைய நேரம் லெட்டர் படிச்சு கனவுல மூழ்கி இருந்தாங்க. படிப்புல கவனம் செலுத்தல. அதனால அனாதை இல்லத்து காவலாளிங்க அடிக்கடி திட்டினாங்க. ஒரு நாள் இவனும் ஜென்ஹானும் சீனே பிறந்த நாள்னு நகரத்துக்கு போனாங்க. அவங்களை பார்த்ததும் சீனே ரொம்ப சந்தோஷப்பட்டா. குழந்தை பருவத்து நினைவுகளை பகிர்ந்துகிட்டு சிரிச்சாங்க. அடுத்த நாள் இவனும் ஜென்ஹானும் சீனேக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்கு அவங்க வேலை செய்யற இடத்துக்கு போனாங்க. போனதும் ஒரு பயங்கர காட்சி கண்ணுல பட்டது. ஆயுதம் ஏந்தின கொள்ளையர்கள் போலீஸ்காரங்களை அடிச்சிட்டு இருந்தாங்க. அதோட சீனேவும் அந்த குழப்பத்துல மாட்டிக்கிட்டா. கொண்டு போயிட்டாங்க. கடத்தப்பட்டவங்களை காப்பாத்தணும். ஜின்ஹான் உள்ளே நுழைஞ்சு காப்பாத்த ஓடினாரு. ஆனா போலீஸ் அனுமதிக்கல. ரொம்ப ஆபத்துன்னு சொன்னாங்க. எல்லாம் நம்பிக்கை இல்லாம போச்சுன்னு தோணுச்சு. அப்போதான் சட்டென்னு சோனிக் வந்தாரு. அவருடைய அதிவேகத்தாலும் அசாத்தியமான பலத்தாலும் கொள்ளையர்களை தோற்கடிச்சு சீனை காப்பாத்தினாரு. எல்லாரும் சோனிக்கோட வீரத்தை வாழ்த்தினாங்க. ஆனா ஈஸுக்கு சின்ன சந்தோஷத்துல கொஞ்சம் பொறாமை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஈஸ்க்கும் ஜின்ஹானும் தனித்தனியா வேலை பார்க்க முடிவு பண்ணாங்க. ஜின்ஹான் போலீஸ் எக்ஸாம் எழுதி ஆபீசரா ஆகணும்னு ஆசைப்பட்டாரு.
ஈஸ்க் பாக்ஸிங்ல சாம்பியனா வரணும்னு கனவு. சீன் கிட்ட காதல். ஒரு நாள் ஈஸ்க் பாக்ஸிங் ஜிம்முக்கு போனாரு. ஆனா ஒரு கிக்லே தோத்துட்டாரு. அவருக்கு எவ்வளவு பலவீனம்னு புரிஞ்சிச்சு. அப்புறம் ஃபிளாஷ் கிட்ட போனாரு. அந்த மகாவீரர் அவரை பயிற்சி பண்ணுவாருன்னு நம்பி கொஞ்சம் கெஞ்சி ஃபிளாஷ் சம்மதிச்சாரு. முதல் பாடம் ஈஸ்க்கு பலம் கிடைக்க. சரிங்களா, கேளுங்க. கடந்த காலத்துல எவ்வளவோ அடி வாங்கி நொறுங்கி போனவன் ஈசெட். ஆனா ஃபிளாஷ் பயிற்சியில கொடுத்து வைச்ச மாதிரி உழைச்சான். ஒவ்வொரு பயிற்சியிலையும் உயிரையே கொடுத்துட்டான். பாருங்க, நாளுக்கு நாள் வலி தாங்கும் சக்தி அதிகமானுச்சு. கடைசியா வலிக்குள்ளேயே எந்த பயமும் இல்லாம மாறிட்டான். அவனோட கடுமையான உழைப்போட வெற்றி அது. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த பழைய பாக்ஸிங் ஜிம்முக்கு போய் அவனை அடிச்ச அந்த ஆளையே சவால் பண்ணான். இந்தா பாருங்க, அந்த ஆளு அடிக்க வந்தா அற்புதமான காலடி உதை அடிச்சான். அதுக்கு எதிரா ஒரு வேற லெவல் கவுண்டர் பஞ்ச் அடிச்சான். போர் முழுசா தொடங்கறதுக்குள்ளேயே ஜிம் மேனேஜர் கேட் வந்து நடுவுல நின்னு நிறுத்திட்டாங்க. கொஞ்ச நாள்ல அந்த ஜிம் மேனேஜர் கேட் ஒரு அறிவிப்பு பண்ணாங்க. சீனா பாக்ஸிங் சங்கத்தோட புது சாம்பியன் லைட்னிங் ஃபாங்னு ஒரு பயங்கரமான போக்சர் இருக்கான்னு சொன்னாங்க. அவனை எல்லாருமே போர் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனா யாருமே முன்னாடி வரல. ஒருத்தன் மட்டும் தயங்கல. அவன்தான் ஈசெட். ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம சவாலை ஏத்துக்கிட்டான். கேட் அவன் துணிச்சலால ரொம்ப அசந்து போய் மின்னலை போல போராடுற ஃபாங் கூட அடுத்த நாளே போர் பண்ண ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தா. அடுத்த நாள் ஈசி ரிங்குக்கு நுழைஞ்சான். அவன் முதல் போட்டி. அடங்காத போராட்டம். ஈசி பல தடவை தள்ளப்பட்டான், கீழே விழுந்தான். ஆனா எத்தனை தடவை விழுந்தாலும் திரும்ப எழுந்தான். ஒரு காலையில சரண்டர் பண்ணல. 4வது ரவுண்டு வரும்போது கேட் ஈசியோட அசாத்தியமான தீர்மானத்தையும் உறுதியையும் கண்டு அதிர்ந்தா. சும்மா இருடா, போராடுன்னு உற்சாகப்படுத்தினா. 9வது ரவுண்டு வரைக்கும் போராடினான் ஈசி. கேட் என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் போராடினான். இறுதியா தோற்றாலும் கேட் ஈசிக்கு சம்பளம் கொடுத்தா. சரியானா நல்லா எல்லாருக்கும் கொடுத்தா. அவன் மீண்டும் போட்டி போட பிளான் பண்ணான். அதே சமயம் ஜென்ஹான் சில சந்தோஷமான செய்திகளோட ஈசியை பார்க்க வந்தான். போலீஸ் அகாடமிக்கு சேர்ந்துட்டான். அப்போதான் சீன் இருவரையும் டின்னருக்கு அழைச்சிருக்கான்னு சொன்னான். ரெஸ்டாரண்ட்ல சீனை பார்த்தப்போ ஜீன்ஹான் சென்சென் ரொம்ப ஆச்சரியமா அதிர்ச்சியா பார்த்தாங்க. சாப்பாட்டுல சென்சென் டேட் பண்ற ஆளு ஒரு நெர்டி மாதிரி இருந்தாரு. போசன்னு ஒருத்தர் அங்கேயே உட்கார்ந்து இருந்தாரு. அவர் ஒரு அசாத்தியமா சத்தமா சிச் சீண்டினாரு. அந்த சத்தத்துல எல்லாருக்கும் காதை மூடணும்னு ஆயிடுச்சு. அதுக்கு ஈசெட் போசனுக்கு ஒரு பிராங்க் பண்ணணும்னு நினைச்சாங்க. மிளகாய் பொடியை அவர் முன்னாடி தூவினாங்க. அப்போ அடக்கடவுளே, போசன் சீண்டு அது ஒரு அணுகுண்டு வெடிச்ச மாதிரி. அருகே உட்கார்ந்து இருந்தவங்களோட கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஈசெட் ஜீன்ஹான் திகைச்சு போயிட்டாங்க. போசன் சாதாரணமா இல்லைன்னு புரிஞ்சிச்சு. சூப்பர் ஹீரோ சானிக்கோட பின்னாடி இருக்கிற ஆளிவர். சென்சென்னுக்கும் போசன் ரகசியம் தெரியும். அவருக்கு ஒன்னும் ஆச்சரியம் இல்ல. சாப்பாட்டுக்கு அப்புறம் ஜீன்ஹான் போசனை ட்ரிங்க்கு கூப்பிட்டாரு. ஈசெட் சென்சென் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஈசெட் சென்சென்னுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் கொடுத்தாங்க. முதல் பாக்ஸிங் போட்டிக்கு கிடைச்ச பரிசுல வாங்கின கடிகாரம். நேத்தே வாங்கினது சென்சென். சரி, கிஃப்ட் வாங்கிட்டான் ஈசெட். ஆனா அப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் தூரமா அமைதியா இருந்தா மாதிரி ஈசெட் தோணுச்சு. அடேங்கப்பா. அப்புறம் ஃபிளாஷ் போய் சந்திச்சான். சூப்பர் பவர்ஸ் கொடுக்க சொல்லி வற்புறுத்த போறான். ஆனா ஃபிளாஷ் உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டான். என்னன்னா சூப்பர் பவர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னான். அது இயற்கையான திறமை, ஒருத்தருக்கு மாத்தி கொடுக்க முடியாதுன்னு. அதே சமயம் ஹைப்பர் மேட்ரிக்ஸ் ரிசர்ச்ல ஒரு பெரிய துளியான துளை விழுந்ததுன்னு நியூஸ் வந்தது. நகரத்துல உற்சாகமும் அதிகரிச்சது, டென்ஷன் லெவலும் ஏறிச்சு. ஃபிளாஷ் ரிஜெக்ட் பண்ணாலும் ஈசெட் சூப்பர் பவர்ஸ் வாங்கணும்னு தீர்மானிச்சிட்டான். ஃப்ரீசரில உட்கார்ந்து பார்த்தான், குளிர்ல பவர்ஸ் கிடைக்குமான்னு. ஒரு ஜாம்புள்ள சிலந்தி கடிக்க விட்டு பார்த்தான். புயல்ல நின்னு இடி தாக்குறதுக்கு வெயிட் பண்ணினான். ஆனா ஒன்னும் நடக்கல. எல்லாத்திலையும் ஹாஸ்பிட்டல்ல போய் கிடந்தான். சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட் இன்னொரு பாக்ஸிங் மேட்ச் அரேஞ்ச் பண்ணிட்டா. ஈசெட் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். ஸ்கென் வாருன்னு சொல்லி அழைச்சா. போர் முடிஞ்சு வீட்டுக்கு போறப்போ சியான் அவரை தனியா டின்னருக்கு அழைச்சா. அதிர்ச்சி. முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. ஆனா ஈஸி பதில் சொல்றதுக்குள்ள ஒரு அதிர்ச்சி செய்தி. சோனிக் மைனஸ் போஸ்ன்னு சொல்லுவாங்களே, அவர் டாக்டர் கியூப் கூட போர் பண்ணி ரொம்ப காயமாயிட்டாரு. பயங்கரம். சியான் ஈசியோட ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. ஆனா போய் பார்த்தா சியான் சொன்னாங்க உள்ளே போக முடியாதுன்னு. போய் வீட்டுக்கு போன்னு சரின்னு ஈசி திரும்பி வந்தான். சரி, இதுல டாக்டர் கியூப் ரகசியமா பார்த்துட்டு இருந்தாரு. சியானை தாக்கினா சோனிக்னா வெல்லலாம், ஹைப்பர் மேட்ரிக்ஸையும் கைப்பற்றலாம்னு நினைச்சாரு. அந்த நேரத்துல ஈசி ஒன்னு பாக்ஸிங் போட்டிகளில நுழைஞ்சிட்டே இருந்தான். பல வலிமையான எதிராளிகளையும் சந்திச்சான். ஒரு போட்டியையும் ஜெயிக்கல. ஆனா 9வது ரவுண்டு வரைக்கும் போராடினான். அவனோட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் ரசிகர்களோட எண்ணிக்கையை பெருக்கியது. எல்லாரும் அவனை பாராட்டினாங்க.
அவருடைய ஒருபோதும் விடமாட்டேனுற தீர்மானம். அதிலையும் அவருக்கு புது பெயர் மைனஸ் ஸ்டோன்வால். அது மட்டும் இல்ல, பத்திரிகையாளர்களும் அவருடைய கதைய சொல்ல ஆர்வமா இருந்தாங்க. ஈஜெட் பிரபலம் அளவுக்கு அளவு அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. ஒரு நாள் ஈஜெட் பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது கேட் அவருக்கு ஒரு அற்புதமான செய்தி கொண்டு வந்தாங்க. யூடுக்கு எதிரா ஒரு சிறப்பு போட்டி அமைச்சிருக்காங்க. யாப்பானுக்கு வந்த தோற்காத ஆசிய பாக்ஸிங் சாம்பியன். அவர் 60 போட்டிகளை தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்காரு. உலகத்திலேயே சக்தி வாய்ந்த பாக்ஸர்களில் ஒருத்தரா கருதப்படுறாரு. ஈஜெட் யூடுவை தோற்கடிக்க தீர்மானிச்சிருந்தார். ஆனா அது சுலபமா இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். சரியான தந்திரம் கத்துக்க ஃபிளாஷ் கிட்ட உதவி கேட்டாரு. போட்டியின் போக்கையே மாத்திடும் அற்புதமான அடி கத்து கொடுத்தாரு ஃபிளாஷ். அந்த தந்திரம் கத்துக்கிட்ட உடனே புது ஆசிய சாம்பியனா மாற ஈஜெட் கடுமையான பயிற்சியில தன்னையே தூக்கி போட்டுட்டாரு. சில நாட்களுக்கு பிறகு ஈஜெட் மைனஸ் யூடு போட்டி சீக்கிரமே நடக்க போகுதுன்னு செய்தி பரவியது. மக்கள் அதிக உற்சாகமா இருந்தாங்க. ஈஜெட்டை சப்போர்ட் பண்ண அவங்க ஆர்வமா இருந்தாங்க. சாரி, ஆனா உங்க கேள்வி எனக்கு புரியல. நீங்க கொடுத்த ஆங்கில வசனத்தை தமிழ்ல யூடியூப்ல பேசுற மாதிரி உணர்ச்சியோட அதிகப்படுத்தியும் சின்ன சின்ன வார்த்தைகளை போட்டு எழுத சொல்றீங்களா? சரியா புரிஞ்சுகிட்டேன்னா அந்த மாதிரி எழுத முடியாது. எனக்கு அந்த மாதிரி பேசுற பாணி தெரியாது. சூடான வாக்குவாதம் அது ஒரு பெரிய சண்டையா மாறிடுச்சு. இறுதியா இருவரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. ஈஜே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அந்த கஷ்டத்தை அவன் பயிற்சியில வச்சு கரைச்சிட்டான். அவன் முன்னால கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்தான். போட்டி நாள் வந்துருச்சு. ஈஜே ரிங்குக்கு போனான். யூஜுவை எதிர்க்க. அடேங்கப்பா, அந்த அசாத்தியமான ஆசிய பாக்ஸிங் சாம்பியனை. முதல் ரவுண்ட்லயே யூஜு அவனை உதைச்சு தள்ளிட்டான். ஆனா ஈஜே தள்ளாடி விழுந்தாலும் தோற்கவில்லை. அவன் திரும்பவும் எழுந்தான் சானிக் நினைப்புல. அவன் காதலியும் போட்டியாளருமான சானிக் நினைப்புல. 3வது ரவுண்டுல ஈஜே ரொம்ப அடி வாங்கினான். ஆனா ஒரு பேர் கையடி தந்து யூஜுவோட கன்னத்தில் அடிச்சான். முதல் தடவை யூஜு தள்ளாடி விழுந்தான். கூட்டம் அதிர்ந்து போச்சு. யூஜு எழுந்திருக்க போறப்போ பெல் அடிச்சுச்சு. ரவுண்டு முடிஞ்சது. அதுவும் என்ன ரவுண்டுனா 3 ரவுண்டுக்கு மேல சர்வை பண்ணிட்டான் ஈஜெட். சாம்பியனை தள்ளி விழ வச்சுட்டான் பாருங்க, அடேங்கப்பா. ஆனா பைட் நடந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு பயங்கர விஷயம் நடக்குது. டாக்டர் கியூப் சீன் அப்புறம் அந்த அனாதை இல்லத்துல இருக்க குழந்தைகளையும் கடத்திட்டான். 9வது ரவுண்டுக்கு பைட் போகுது. ஈஜெட் ஃபிளாஷ் சொல்லி கொடுத்த அல்டிமேட் மூவ் யூஸ் பண்ண ரெடி ஆகிட்டான். போட்டியை முடிக்கணும்னு. ஆனா அடிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர் கியூப் பிராட்காஸ்ட்ல இடைஞ்சல் செஞ்சிட்டான். எல்லா டிவி சேனல்களையும் கைப்பற்றி சீன் அப்புறம் குழந்தைகளை பிணையாளியா வச்சிருக்கான்னு சொல்லிட்டான். சாத்தானுங்க, சானிக் யாருன்னு முழு நகரத்துக்கும் வெளிப்படுத்த சொல்றான். 1 மணி நேரத்துக்குள்ள ஹைப்பர் மேட்ரிக்ஸையும் கொடுக்க சொல்றான். சானிக் மறுத்தா ஓடி போக முயற்சி பண்ணா பிணையாளிகளுக்கு நல்லது பண்ண மாட்டேன்னு மிரட்டறான். இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஜெட்டுக்கு புரியுது, சாம்பியன்ஷிப் பெல்ட் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் இருக்குன்னு. சீன் பாதுகாப்பு. ஒரு தயக்கமும் இல்லாம அரீனாவை விட்டு வெளியே போயிட்டான். எஸ்இஜி தீர்மானமா அவங்களை காப்பாத்தணும்னு நினைச்சாரு. ஆனா அங்க டியான் ஹான் காத்திருந்தாரு பாருங்க, சூப்பர். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டாங்க. கொள்ளைக்காரங்க இருக்கிற அனாதை இல்லத்துக்குள்ள ஒரு ரகசிய பாதை வழியா போகலாம்னு. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபிளாஷ் கிட்ட உதவி கேட்க போனாங்க. அவனும் சேர்ந்து காப்பாத்தணும்னு. ஆனா ஃபிளாஷ் மறுத்திட்டாரு. கடந்த கால தவறுகளை மீண்டும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏமாற்றமடைந்த எஸ்இஜி மற்றும் ஜின்ஹான் ஃபிளாஷை பின்னாடி விட்டுட்டு தனியா கிளம்பினாங்க. அதே சமயம் அனாதை இல்லத்துக்குள்ள செனன் டாக்டர் கியூப் மற்றும் அவன் கூட்டாளிகளிடமிருந்து கொடுமையான சித்திரவதையை சந்திச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப வலி இருந்தாலும் பயந்துகிட்டு இருக்கிற குழந்தைகளை ஆசுவாசப்படுத்தினாங்க. உதவி வரும்னு சொல்லி அமைதிப்படுத்தினாங்க. அந்த நேரத்துல போலீஸ் ஹைப்பர் மேட்ரிக்ஸை எதிர்க்க தயாராகிட்டாங்க. அது தவறான கைகளுக்கு போனா என்ன ஆகும்னு தெரியுமே. மறுபக்கம் எஸ்இஜி மற்றும் ஜின்ஹான் ரகசிய வாசல் வழியா அனாதை இல்லத்துக்குள்ள நுழைஞ்சாங்க. அங்க டாக்டர் கியூப் பிணை கைதிகளை காவலில் வச்சிருந்தாரு. ஒரு நொடி கூட வீணாக்காம அவங்க உயிரை காப்பாத்த உடம்புடியா புறப்பட்டாங்க. ரெஸ்கியூல அவருக்கு வயித்துல கடுமையான காயம். ஆனா ஒரு கணமும் சோர்ந்து போகாம பிணையாளிகளை விடுவிக்க கடுமையா பாடுபட்டாரு. அந்த கஷ்டத்திலையும் சளைக்காம போராடி பெரும்பாலான பிணையாளிகளை காப்பாத்திட்டாங்க. ஆனா சீன் இன்னும் வேற இடத்துல கைதா. அதே நேரம்ல போலீஸ் ஹைப்பர் மேட்ரிக்ஸ்னு சொல்லி டாக்டர் கியூப் கிட்ட கொடுத்தாங்க. ஆனா அது போலீஸ் சாமானா இருந்துச்சு. டாக்டர் கியூப் ரொம்ப கடுப்பா சீனை கொடுமை பண்ண போறேன்னு மிரட்டினாரு. அதே நேரம்ல சானிக் சீனை காப்பாத்த போனாரு. ஆனா ஈஜி வேகமா போய் சீனை டாக்டர் கியூப் கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. டாக்டர் கியூப் அட்டாக்கை தடுக்க போராடி ஈஜி ரொம்ப காயப்பட்டாரு. சீக்கிரம் ஜின்ஹான் வந்து சீனை ஓட சொன்னாரு. ஈஜி சோலோ டாக்டர் கியூப் கிட்ட போராட ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல எல்லாம் சரியில்லைன்னு தோணுச்சு. ஆனா முதல்ல உதவி பண்ண மாட்டேன்னு சொன்ன ஃபிளாஷ் மனசு மாறினான். சரியான நேரத்துல வந்து போர்ல சேர்ந்தான். டாக்டர் கியூப் அடிச்சு தள்ளினான்.
ஆனா சானிக் ஃபிளாஷ் போர்ல எல்லா ஆற்றலையும் உபயோகிச்சிட்டான். டாக்டர் கியூப் கிட்டே சாகிற அளவுக்கு உயிர் போச்சு. அந்த கஷ்டமான நேரம் ஈசட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாச்சு. தீர்மானமா எழுந்து டாக்டர் கியூப் எதிர்த்தான். டாக்டர் கியூப் அடிச்சு தள்ளினாலும் ஈசட் திரும்ப திரும்ப எழுந்தான். அவன் காதலிச்சவங்களை பத்தி தான் நினைச்சான். சீன் அவன் ரொம்ப காதலிச்ச பொண்ணு. அந்த காதல் அவனுக்கு போராட சக்தி கொடுத்தது. அந்த நேரம் அவன் உலகத்திலேயே சிறந்த வீரனாயிட்டான். சீனை ரொம்ப காதலிக்கிற அந்த ஆற்றலோட ஒரு அற்புதமான அடியால டாக்டர் கியூப் அடிச்சு தள்ளினான். போர்ல அவனுக்கு ரொம்ப காயமாச்சு. ஈசட் நினைவு தப்பி விழுந்தான். எழுந்தபோது சீன் கையில் இருந்தான். முதல் முறை காதலிச்ச போது மாதிரி பலவீனமாயிருந்தாலும் தீர்மானமாயிருந்தான்.